இத பாருங்க, என் சக்திக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பாத்துருக்கேன். அதை கலக்கிறதுக்கு எவனுக்கும் இங்க உரிமை கிடையாது. ஞாபகத்துல வச்சுங்க. உன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன். வா இந்த பக்கம். முடிவா சொல்றேன்டி. ஏய், ஒண்ணு இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணும், இல்ல கர்மாதான் தான் நடக்கும். வழி விடுங்க. என்னாச்சு? வாமா வா. பண்ற தப்புலாம் பண்ணிட்டு இப்ப வந்து நிக்கிறியா? நீங்க செஞ்ச இதே தப்பு ராசப்ப செஞ்சிருந்தா சும்மாவா விட்டுருப்பாங்க இந்த ஊர் ஜனங்க? கழுவரத்துல கட்டி வச்சு அவளை தோலை உரிச்சிருப்பாங்க. சரிம்மா, நான் செஞ்ச தப்புதான். அதுக்காக ராசப்ப கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ நான் கொடுக்கறேன். உன் பண காசை கொண்டு போய் குப்பையில போடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பேரே வேற. ஏற்கனவே இந்த ஊர்ல எங்களுக்கு ஓடு காலிப்பட்டோம். இப்போ நீ வேற அவசரப்பட்டு கொடுக்கணும்னு பாக்குறியா? சரிம்மா, இப்ப ஏன் ராசப்ப கல்யாணம் வேண்டாங்கறீங்க? என்னது? ஏன் வேண்டான்னு சொல்றேனா? நீயே போய் ராசப்பட பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்னாச்சு? ராசப்பனுக்கு என்னாச்சு? இது என்னன்னா உனக்கு என்னமா? ராசனை பார்த்து என்ன பண்ண போற? பாப்பா, நீ போய் நிச்சயம் பண்ண பணக்கார மாப்பிளையோட சந்தோஷமா இரு. ராசப்ப எப்படி பண்ண உனக்கு என்ன? அவன் இப்படி அவஸ்தைப்படுறத காட்டிலும் செத்து தொலைகிறதே மேலமா. என்னாச்சு? ராசப்பனுக்கு என்னாச்சு? ராசப்பா, ராசப்பா, என்னாச்சு உனக்கு? நீங்க எங்கம்மா இங்க? ராசப்பா, என்ன நடக்குது இங்க? ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்னெல்லாமோ பேசுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு. ராசப்பா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ராசப்பா, உன் கை. ஐயோ, கையை எடுத்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல. அதான் இதையே யாருமே என்கிட்ட சொல்லல. கல்யாணம் பண்ண போற உங்க மனசு சங்கடப்படுமேன்னு நான் தாமா சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? நான் வருத்தப்படுவேன்னு சொல்லாம இருந்து இப்படி என்ன காலம் பூரா வருத்தப்பட வச்சுட்டியே. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன உசுரா போச்சு, கைதானே போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, போங்கம்மா. எப்படி ராசப்பா உன்னால இப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியுது? உன் வாழ்க்கையில லட்சியமா நினைச்சிட்டு இருந்திய கல்யாணம் இப்ப அது நடக்காது. தெரியுமா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்படி நடக்கணுங்கிறது என் விதி. கிணத்துல இருந்து கயிறு எடுத்தா இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும் நீங்க தெரிஞ்சு செஞ்சா அது தப்புமா. ஆனா நீங்க தெரிஞ்சா செஞ்சீங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க போங்க. இதை நான் பாத்துக்கிறேன். தீபிகா, டோன்ட் வரி. நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்காக ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது பண்ணிடலாம். அதையும் நினைச்சிட்டு இருக்காத. கிளம்பி போலாம். என்னால வர முடியாது. கை போறதுக்கு முன்னால அந்த ராசப்பனுக்கு ஒரு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருந்தது. இப்ப அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தானே. ராசப்பனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே, நீ சொல்றது புரியுது. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்ல ஜானகி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ராசப்பன் கல்யாணம் நடந்தாகணும். அதுதான் என்னோட முடிவு.
எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு உன் நிலைமை தெரியுது காயத்ரி. காதலர்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. விதி நம்மளை சேர்த்து வச்சது, அதே விதி இன்னைக்கு நம்மளை பிரிச்சிருச்சு. எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. நீ வருத்தப்படாம போ. ஏண்டா ரொம்ப நேரமா ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்தியே, முனியம்மா வந்தாளா? ஆமா, அப்படியே அவ வந்துட்டாலும் அங்க போற புதுசா ஒண்ணு வருது. அண்ணே, யாரு ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குது? உடுப்ப பார்த்தா பட்டணம் மாதிரி தெரியுது, உடம்ப பார்த்தா நாட்டுப்புறமா இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் பஞ்சம் உழைக்க தானே வருவாங்க. உன் அழகுலயும் உடம்புலயும் பஞ்சமே இல்லை. உழைக்க தானே பெருசு வந்திருக்கேன். என்ன தொழில் பண்ண வந்திருக்கீங்க? ஏண்டா டேய், நாமெல்லாம் இருக்கிறப்போ தொழிலுக்காடா பஞ்சம். சரியா சொன்னீங்க. ஏமா நான் சொல்றது ஆமா, சரி? உங்க ஊர்ல தான் தொழில் பண்ணணும்னு முடிவு நீங்க பண்ணிட்டேன். என்ன தொழில் பண்ண வந்திருக்கீங்க? இங்கதான் இவ்ளோ தென்னைமரம் இருக்குல்ல, தொடப்ப செஞ்சு விக்கலான்னு இருக்கேன். அடச்சி, தொடப்பத்தை போய் யாரு வாங்க போறாங்க? தொடப்ப வாங்க ஆள் இருக்கோ இல்லையோ, தொடப்பத்தால வாங்க ஆள் இருக்குல்ல. போதும் போதும் நாய் போச்சுமா. சின்னதுல இருந்து பெருசுங்க வரைக்கும் ஒரே சொல்லுங்கம்மா. என்னம்மா திடீர்னு வர சொன்னீங்க? வனஜா, சின்ன வயசுல இருந்தே நீ எங்க வீட்ல வேலை செய்யற. என்னை விட 3 வயசு மூத்தவனே. உனக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு முன்னால உனக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாக்கு என் மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ. போட்டோவை பார்த்து இவ்ளோ வெக்கப்படுறியே? அங்க பாரு, நேர்லயே வந்துட்டாரு. போங்க மாப்ள, போங்க. வனஜா, போதும் தாயி போதும். ஏழையை கூட்டிட்டு வந்து நடுவீட்ல உட்கார வச்சு வடை பாயசத்தோட பந்தி வைக்கிறீங்கன்னு பார்த்தா சொல்றது கூடவே கேளு. ஒரு அசிங்கத்தையும் வச்சு அவமானப்படுத்திட்டீங்க. ஆளை விடுங்க. ப்ளீஸ் வனஜா. வனஜா போகாத வனஜா, ப்ளீஸ். பழக்கரங்கன்னு நீங்க கண்ணுக்கு லட்சணமான மாப்பிளை கட்டுவீங்க. ஏழைங்கிறதோட நீங்க காட்டுற கையில்லாத கால் இல்லாத ஆளெல்லாம் கட்ட முடியாத தாயி. எனக்கு ஆசை இருக்கு, ஆளை விடுங்க. வனஜா, நான் சொல்றேன்ல கேளு வனஜா. 15 வருஷம் தாயி, 15 வருஷமா உங்க வீட்டுல விசுவாசமா இருந்ததுக்கு நல்ல நன்றி காமிச்சிட்டீங்க. கும்பிடு தாயி, ஆளை விடுங்க. வனஜா, வனஜா போகாத வனஜா. வனஜா நெல்லு வனஜா. எனக்கு கை போன விஷயத்த சொல்லலையா அம்மா? இல்ல. என்ன மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வேலைக்காரியா போ சொன்னா போயிருப்பா. வீட்டுக்காரியா போ சொன்னா எப்படிம்மா? எனக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்ன உடனே எனக்குள்ள கல்யாணத்து மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம்மா. நான் வரேன். ராசப்பா, இங்க பாரு. அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுனால உன்னை விட எனக்கு தான் வலி அதிகம். உன்னை மட்டும் நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்ங்கிறதே கிடையாது. இது சத்தியம்.